படம் நல்லா தான் மேம் இருக்கு, பார்க்கலாம். வேற என்ன சொல்றது, நல்ல ஸ்டோரி. அப்பாவெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்றாங்க. ஹீரோ ஹீரோயின் எப்படி நடிச்சிருக்காங்க? தரமா நடிச்சிருக்காங்க. ஹீரோ வந்து ஃபுல்லா போதிலே இருக்கிறாரு டைட்டா. அண்ணா கேரக்டர் எப்படி பண்ணிருக்காரு? அண்ணா கேரக்டர்னா நல்லா தான் மேம் இருக்குது. லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது, பெரிய ட்விஸ்ட். நல்லா இருக்கு. மத்த காமெடி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் எப்படி பண்ணிருக்காங்க? காமெடியா தான் இருக்குது படம் பார்க்கறதுக்கு. சரி, என்ன சொல்லிருக்காங்க படத்துல? அது பெரிய ஸ்டோரி மேடம். என் ஃப்ரெண்டு வருவாங்க, கேளுங்க சொல்லுவாங்க. மேம் ஏதோ சுமாராக இருக்குது, பார்க்கலாம். அந்த அளவுக்கு இல்லை மேம், சொல்கிற அளவுக்கு இல்லை. பரவாயில்லக்கா, நல்லா தான் இருக்கு. ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? ஹீரோ நல்லா பண்ணிருக்காருக்கா. படம் எப்படி இருக்கு? பார்க்கலாம் ஒரு தடவை. சுத்தமா நல்லா இல்லம்மா. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. என்ன சார்? சொல்லிக்கிற அளவுக்கு பார்க்கலாம். படம் சூப்பர், நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, பார்க்கலாமா? அடல்ட்ஸ் படம் தான், காமெடியாக இருக்கு. மஜாவாகுது படம், லாஸ்ட்டுக்கு தான் மொக்கி ஆயிடுச்சு. நல்லா இருக்கு படம், ஃபுல்லாக கண்டென்ட் வேற வேற லெவலில் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தா செம்ம ஜாலியாக இருக்கும். கண்டென்ட்லாம் அப்படி இருக்கு, பாருங்க, நல்லா இருக்கு. ஹீரோல எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோவில் இல்லை, பெருசு தாத்தா தான் முக்கியம். அவர் செத்துருவாரு, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் போய் பாருங்க, எல்லாரும் ஹீரோ தான். நல்லா இருக்குங்க படம், நல்லா காமெடியாக இருக்குது, நல்லா இருக்கு, வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா காமெடியாக இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலி பார்க்க முடியாது. காமெடியா இருக்கு, ஃபேமிலியா பார்க்க முடியாது. படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லா டைட்டாக இருக்குது, சூப்பர், நல்லா எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க. காமெடி வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுமே வந்து காமெடி வந்து நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மஸ்ட் வாட்சபிள்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். படம் வந்து காமெடிக்கு வந்து நல்ல ஒர்த்து. டைரக்டர் எப்படி பண்ணிருக்காரு? டைரக்டர் வந்து ஐ திங்க் இது வந்து நியூ ஃபிலிம்னு, ஐ மீன் இதான் ஃபஸ்ட்டு டெபியூட்டுன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு புது டேரக்டர் மாதிரியே தெரியல, நல்லாவே பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. வைபவ் எப்படி பண்ணிருக்காரு? வைபவ் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி தெரியல, ஜஸ்ட் லைக் நம்மளோட நெக்ஸ்ட் பையன் மாதிரி இருந்தார். பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தான் நடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட நம்ம ஃபேமிலியில் என்ன நடக்குமோ அந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் வச்சு தான் எடுத்திருக்காங்க. இது ஃபேமிலியா பார்க்கலாமா இல்ல ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்? அடல்ட் காமெடி இருக்குன்றதுனால ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா செம்ம எங்கேஜிங்காக இருக்கும். ஃபேமிலியோடு வரும்போது கொஞ்சம் லைக் உங்கள் பேரண்ட்ஸோட வந்தீங்கன்னா கொஞ்சம் நெருடலாக இருக்கும். பட் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு கேங்காக வரீங்கன்னா நல்லா எங்கேஜிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வேறு லெவல் வைப்பில் இருந்தது. செகண்ட் ஹாஃப் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு படம் வந்து ஒரு எங்கேஜாவோ லேக் ஆகிற மாதிரியே இருக்காது, சூப்பராக இருக்கும். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபன் இருந்துகிட்டே இருக்குது. படம் சிரிச்சிட்டே தான் இருந்தேன் நான். ஆனால் தயவு செஞ்சு ஃபேமிலியாக ஒரு அம்மாலாம் யாரா கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் உட்காந்துட்டு ஃபன் பண்ணுறதுக்கு. ஆனால் இது தயவு செஞ்சு வந்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸாக மட்டும் வாங்க. ஆனால் உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட்டே வேறு கண்டென்ட் இது. அதனால் யங்ஸ்டர்ஸ் மட்டும் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஃபேமிலியாக வர வேணான்னு மட்டும் எனக்கு தோணுது. ஆனால் படத்தில் சிரிப்பு நிற்கவே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் செம்மையாச்சு. அதே மாதிரி எல்லாரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. ஆக்டிங்லேயும் எந்த குறைன்னு சொல்ல முடியாது. லாஸ்ட்டாக வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பாசம் வந்துச்சு, அதுக்கும் முடியறது நல்லா இருந்தது. இது வந்து சொல்லப்போனால் ஹீரோ ஹீரோயினுக்கான படம் கிடையாது. இது வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபன்னு மட்டும்தான். ஃபண்ணுக்காக எடுத்த படம் தான் இது தனியாக வந்து ஹீரோ அப்படி பண்ணியிருக்காரு, ஹீரோயின் இப்படி பண்ணியிருக்காங்க, சைட் ஆக்டர் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே சேர்ந்து தான் படம் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஓரளவுக்கு அவங்கவுங்க கேரக்டர் ஒர்க் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் திரும்ப சொல்கிறேன், சிரிப்புக்கு குறையே கிடையாது. படம் அப்படி இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு யங்ஸ்டர்ஸ் மட்டும் வந்து பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ் மட்டும் வந்து பாருங்கள். சூப்பர், தேங்க்யூ. புது கான்செப்டாக இருந்தது. ஜஸ்ட் ஃபன்னாக பார்த்தோன்னா ஃபன்னாக இருக்குது. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்க முடியாது. கேங்காக வந்து பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலாக இருக்குது இது கம்பேர் பண்ணும்போது, மற்ற மூவிஸ் கம்பேர் பண்ணும்போது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு புது ஸ்கிரிப்டாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது ஸ்கிரிப்ட். எல்லாரோட காமெடியும் பக்காவாக இருக்குது. தீபா சொல்லவே வேணாம், அவங்க காமெடி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட ஈக்குவல் காமெடி ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே கம்மி இல்லாமல்
ஒரு இது செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் காமெடி கம்மியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பயங்கர காமெடியாக இருந்தது. மியூசிக் சாங்ஸ் இருந்துச்சா? மியூசிக் சாங்ஸ் இல்லை. படம் ஃபேமிலியா பார்க்க முடியாது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல போனோம்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன் ஃபேமிலியாக பார்க்க முடியாது? இல்ல நம்ம இப்போ எங்க மாமியார் நான் கூட்டு வரலான்னு தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் நாங்க என்டர் ஆகும்போது நல்ல வேளை எங்க மாமியார் கூட்டிட்டு வரலங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க எப்படி நினைப்பாங்கன்னு தெரியாதுல்ல. இப்ப நம்ம ஓகே நம்ம இந்த ஜென்ரேஷன்ல எடுத்துக்கலாம். அவங்க அதை எந்த மாதிரி பார்ப்பாங்கங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால வேணாம்னு தோணுச்சு. ஃபேமிலியா வேணாம். மற்றவங்க ஹீரோ ஹீரோயின்ஸ்ல எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே காமெடி ஆக்டரா போட்டிருந்தனால எல்லாருமே காமெடி அவங்களுக்கு கூட கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஃபேமிலியா பார்க்க வேணாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நல்லா பாருங்க. படம் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. ஹீரோ ஹீரோயின்ல எப்படி பண்ணியிருக்காங்க? வைபவ் மட்டும் சூப்பராக பண்ணியிருக்காரு. வைபவ் அவர் ஆக்டிங் சூப்பராக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி சொல்கிறதா ஹீரோனி அந்த அளவுக்கு இல்லை. ஃபுல்லாக காமெடி தான். 18+ காமெடி தான், ஃபுல்லாக காமெடி தான். நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக டைம் பாஸ், ஃபுல்லாக சிரிச்சுனே இருந்தோம். ஃபுல்லாக படம் நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாக காமெடி தான், ஃபுல்லாக காமெடி தான். சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது? சாங்ஸ் ஒரே சாங்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அது கூட தெரியல. சாங்ஸ் அவ்வளோவா இருந்த மாதிரி தெரில. படம் ஃபுல்லாக சிரிச்சுனே இருந்தோம். ஃபுல்லாக காமெடி இருந்துச்சு, அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலிலாம் இல்லை, ஃபேமிலிலாம் பார்க்க முடியாது. ஒன்லி யங்ஸ்டர்ஸு, குழந்தைங்க புரியுமான்னு தெரில. ஒன்லி யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம், அவ்வளோதான். ஏன் ஃபேமிலியா பார்க்க கூடாது? 18+ பேசுகிற வார்த்தைலாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி லாங்குவேஜ் புரியாதுல்ல. அதனால 18+லாம் வேணாம். பசங்க என்னன்னு புரியாது அவங்களுக்கு. எதுக்கு அது வேஸ்ட்? அது ஒன்லி பசங்க யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க வந்து அதாவது பேசுறாங்க. இதில் பேசுறது மட்டும் டபுள் மீனிங் இருந்தால் பரவாயில்ல. சில விஷயங்கள் இருக்கும்போது இப்போ அம்மா கூட்டிகிட்டு வந்தாக்க தயக்கம் இருக்கும் நம்ம பக்கத்தில். எப்படா இவங்களை வச்சு எப்படா பார்க்கறது, இந்த சீன்ஸ்லாம் எப்படா இது பண்ணுவாங்க, நம்மள என்ன நினைப்பாங்கன்ற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லவ் மேரேஜ் பண்ணுறவங்களா இருந்தால் கூட, கப்புள்ஸாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஒரு அம்மாலாம் கூட்டிகிட்டு வரணும் அந்த மாதிரினா வேண்டாம். இன்னொன்று பசங்களாம் கூட முடிஞ்ச அளவுக்கு கூப்பிட்டு வரணும். இப்போ இது ஒரு ஃபன்னாக மட்டும் எடுத்து பார்க்குறவங்களா இருந்தால் பிரச்சனை இல்லை. அதனால சரி யங்ஸ்டர்ஸ் தான் இது மோஸ்ட்லி. ஆனால் படத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாரும் சூப்பராக தான் நடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ். படம் ஓகே, சுமாராக இருக்குது. குழந்தைங்களோட கொஞ்சம் பார்க்க முடியாது. குழந்தை கடிச்சு என்ன சொல்லுவீங்க, அது கொஞ்சம் கஷ்டம்தான், அவ்வளோதாங்க. என்ன சொல்லியிருக்காங்க படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, இது ஃபன்னி எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுதான் இப்போ கிளிம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான். அதில் அந்த எலமெண்ட்டை வச்சு சுற்றி கதை போகுது. பட் அந்தளவுக்கு அடல்ட் கண்டென்ட் இல்லை. பட் ஆனால் படமே அடல்ட் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான். ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு வைபவ்? நல்லா இருக்கு. ஹீரோயின் மற்ற கேரக்டர்ஸ்? ஹீரோயின் யாரும் இல்லை, ஸ்டோரி தான் வந்து ஃபுல் ரோல் பேஸ். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? மற்ற ஆர்டிஸ்ட்லாம் ஓகே. ஆக்சுவலாக இந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடாது, ஓடிடியில் விட்டுருக்கலாம். ஆனால் ஃபேமிலியாக பசங்க கூட யாரும் பார்க்க முடியாது. ஃபுல் அடல்ட்டு ஒரு சில சீனில் இருக்கலாம். ஆனால் ஃபுல்லாக அடல்ட்டு பற்றியே எப்படி சொல்கிறது, அது பார்க்குறதுக்கே கை தட்டுறதே நம்மளுக்கு கூச்சமாகிற மாதிரி இருக்குது. ஓடிடி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், தேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடாது. பட் கான்செப்ட் வைஸ் அப்பா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாரும் ஃபேஸ் பண்ண முடியாது. ஃபேஸ் பண்ணால் அந்த மாதிரி ஒரு படம். இதுமாரி சுச்சுவேஷன் யாருக்கும் வந்தால் என்ன மாதிரி ஒரு கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணுமோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது தேட்டர் ரிலீஸ் ஆகக்கூடாது, ஓடிடி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், பெஸ்ட்டாக இருந்தது. ஆக்டர்ஸ்ல எப்படி பண்ணியிருக்காங்க? ஆக்டர்ஸ்லாம் இப்போ எல்லாரும் பெஸ்ட் தான். வைபவ் ஃபுல் வந்து அவர் இருந்த அந்த கேரக்டர் ரோல் ஃபுல்லாக ப்ளே பண்ணுது. ஒரு சில வந்து ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுது. பட் ஆனால் அந்த ஸ்டோரி வைஸ் அது பெருசாக தெரியல. இது யோசிக்க முடியாத ஒரு கதை. டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறவங்க பார்க்கலாம். பட் ஆனால் வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணக்கூடாது, அது என்னோட கருத்து. இந்த விஷயத்த வெளியவே சொல்ல தயங்குற விஷயத்த ஒரு படமா ஃபன்னியாக சொல்லிருக்கீங்கன்னா ரொம்ப டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. நல்லா பண்ணியிருக்காருங்க. எப்படி ஃபேமிலியா பார்க்கலாமா அந்த படம்? ஃபேமிலியாக பார்க்க முடியாது. சின்ன குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசுன்னு சொல்லிட்டு அந்த மேட்டர் வந்து இது பண்ணுறதுனால கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஓகே. சின்ன குழந்தைங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக தாக்கமாக இருக்கும். அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் குழந்தைங்களோட பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். படம் காமெடியாக இருக்குது. வயசானவங்களாம் அந்த மாதிரி மாத்திரையெல்லாம் போடுறாங்கல்ல சில பேர், அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணமாக இருக்குது. சின்ன பசங்களாம் பார்க்குற மாதிரி இல்லை. பொம்பளை பசங்களை கூட்டிகிட்டு போனால் அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி காமெடியாக இருக்குது. வயசானவங்க இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது
உயிருக்கே ஆபத்து அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் மற்ற ஆக்டர்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. செலவு கம்மியாக தான் பண்ணியிருப்பாங்க போல். ட்ரெஸ் எல்லாம் அதே தான் போட்டிருக்காங்க. செலவு கம்மியாக எடுத்திருக்காங்க அந்த படம். படம் காமெடியாக தான் இருக்குது. ஆனால் கேர்ள்ஸ் அப்புறம் சின்ன குழந்தைங்க பார்க்குற மாதிரி இல்லை. வயசானவங்க வந்து அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு மாத்திரை அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. மற்றவங்களும் எப்படி நடிச்சிருந்தாங்க? மற்றவங்களாம் நிறைய காமெடி ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு.